ஹலோ ஆஃபீஸர்ஸ், நம்ம இந்திய தேசிய காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கியமான அமர்வுகள் தான் பார்க்குறோம். ஸோ 1885லேருந்து 1946 வரைக்கும் என்னென்ன அமர்வுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு அமர்வு பாம்பே கூட்டம்னு படிச்சிருப்போம் இல்லையா? அந்த 3 இதுவுமே நம்ம புக்கில் ஆல்ரெடி 10th புக்கில் ரீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு 12 இதாக பிரிச்சிருக்கேன். இன்றைக்கி 12 நாளைக்கு 12ன்னு பார்த்துருவோம். பாம்பே மாநாடு WC பானர்ஜி 1886 கொல்கத்தா தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ தாத்தா கல் தடிக்கு கீழே விழுந்துட்டாங்கன்னு ஒரு ஷார்ட்கட்டு. சென்னை அடையாறு அந்த 1000 லைட் கிட்ட நடக்கும் இல்லையா? அது சையது பக்ருதீன் தியாப்ஜி அவர்கள். ஓகேங்களா? இது முஸ்லீம் தலைமையில் நடைபெற்ற முதல் காங்கிரஸ் மாநாடு. அப்புறம் 87க்கு அப்புறம் 88 இதில் அலகாபாத் இடம். இங்கே யார் தலைவர்கள்னா ஜார்ஜ் யூல். ஆங்கிலேயர் தலைமையிலேயே நடைபெற்ற ஃபஸ்ட்டு. ஜார்ஜுங்கிறது ஒரு ஆங்கிலேயர். 4வது ஜார்ஜுக்கு அப்புறமா 5வது சென்னையில் நடக்குது. ஆல்ஃப்ரட் வெப் தலைமையில் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அயர்லாந்து உறுப்பினர் அவர் தான் இதுக்கு தலைமை தாக்குறது. ஆல்ஃப்ரட் வெப் 1895 பாருங்கள் பூனாவில் சுரேந்திரநாத் பானர்ஜி. அப்புறம் இது ரொம்பவே முக்கியம். வந்தே மாதரம் அப்படின்ற பாடலை காயின் பண்ணவங்க ரஹமத் சஹானின்னு படிச்சிருப்போம். ஸோ அவங்க பீரியடில் நடந்தது. கல்கத்தா. அந்த இதை எப்போ காயின் பண்ணி பாடியிருக்காங்கன்னா 896. ஸோ வந்தே மாதரம் பாட்டுனாலே வந்தே மாதரம் 6ல் முடியுது. 896 காயின் பண்ண நம்ம ரஹமத் சஹானி அவர்கள். பிளேஸ் கல்கத்தா. நெக்ஸ்ட்டு 899 3 வருஷம் கழித்து 95 96 99 லக்னோ பீரியடில் ரமேஷ் சந்திர தத் RC தத் அவங்க பீரியடில் லக்னோவில் நடந்திருக்கும். 1901 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. தீன்சா வாட்சா DE வாட்சான்றவங்க பாம்பேயிலேருந்து பார்சி அப்படின்ற அரசியல்வாதி. பாம்பேயிலேருந்து வந்த பார்சி அரசியல்வாதி. அப்புறம் 1905 வாரணாசி. இங்கே கோபாலகிருஷ்ண கோகலே. வங்காள பிரிவினைக்கு எதிராக முடிவெடுக்கப்பட்டது தான் இந்த கோபாலகிருஷ்ண கோகலே. வங்காள பிரிவினை 905 பிரிச்சிருப்பாங்க இல்லையா? கர்சன் பிரபு காலத்தில். அந்த டைமில் எந்த பிளேஸில் நடக்கும்னா வாரணாசி அப்படின்ற இடம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 907 இங்கே சூரத் காங்கிரஸ் மாநாடு. நம்ம ராஜ் பிஹாரி கோஸ் இதை ஆல்ரெடி படிச்சிருப்போம். மிதவாதிகள் தீவிரவாதிகளுக்கு இடையே 2 பேருக்கும் அந்த பிளவு ஏற்பட்ட தீவிரவாதியோட தலைவர் லாலா லஜபதி ராய். அவர் தான் இந்த மாநாட்டை தலைமை ஏற்கிறதுக்கு முடிவு மறுத்திருப்பார். ஸோ 2 பேர்த்துக்கும் இடையில் பிளவு ஏற்பட்டனால லாலா லஜபதி ராய் தலைமையில் இந்த மாநாடு நடக்குது அப்படிங்கிறத முடிவை மறுத்திருப்பாங்க. அப்புறம் 911 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. BN தார் அவர்கள் தேசிய கீதம்